வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் வாங்கின உங்கள் மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 35,400 1,30,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்மனெண்ட்டான போஸ்டிங்ஸ் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 15 நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு ஜனவரி 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியோகிராஃபருக்கு சேலரி பார்த்திங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் பேசிக் பே, அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 பெய்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 42,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 67 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 67 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வாரியாக ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் பேக்லாக் வேக்கன்சிஸ் எவ்வளோ, ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 20 வேக்கன்சிஸ், பிசிக்கு 17, பிசிஎம்க்கு 2, எம்பிசி டிஎன்சிக்கு 14, எஸ்சி கேட்டகரிக்கு 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு 2 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 3 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? மொத்தமாக 67 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி கேட்டகிரியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது பிடபிள்யூடி கேட்டகிரி பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க 42 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி கேட்டகிரியில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா 48 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகிரி தவிர்த்து மீதி இருக்கவங்க, அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 60 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு அந்த தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் டிகிரியில் முடிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்சியில் நீங்கள் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசோட அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஎஸ்சியில் இங்கே அவங்க சொல்லியிருக்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
அதே மாதிரி கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் வாங்கினா மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட அகடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வச்சுருக்க மார்க்கை வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டைரெக்டாக மெரிட் லிஸ்ட் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அது என்ன பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th வாங்கின மார்க்கை 20% அஷ்யூம் பண்ணிப்பாங்க, +2 வாங்கின மார்க்கை 30% எடுத்துப்பாங்க, டிப்ளமோ கோர்ஸ் அல்லது டிகிரி கோர்ஸில் நீங்கள் வாங்கின மார்க்கை 50% அஷ்யூம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் டிப்ளமோவில் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜியில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ அது 50% எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சியில் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சியில் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ அதை 50% எடுத்துப்பாங்க. மொத்தமாக 100% கால்குலேட் பண்ணி அதில் ஹையஸ்ட் மார்க் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கு 300 ரூபா ஃபீஸு. இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே 600 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? www.mrb.tn.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி இது எல்லாமே வந்து மாண்டிட்டரியாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அது வந்து வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப இதுதான் மாடல் ஃபோட்டோ, இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் இருக்கணும். சிக்னேச்சரும் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிக்னேச்சர் இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் போட்டு அது கீழே உங்களோட நேம் வந்து இனிஷியலோட நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இமேஜஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே படித்து பார்த்துருங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா பியூர்லி மெரிட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம், எந்தவித எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அனெக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதேமாரி ஆன்லைனில் ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஹெல்ப் டெஸ்க் ஃபோன் நம்பர் இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 02242706513. இந்த ஃபோன் நம்பருக்கு மண்டே டு சாட்டர்டேயில் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே எக்ஸப்ட்ஸ் பப்ளிக் ஹாலிடேஸ். ஓகேங்களா? ஸோ மண்டே டு சாட்டர்டேயில் அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டைமிங்கில் இந்த ஹெல்ப் டெஸ்க் ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஹாலிடேஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸுக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, தமிழ் குவாலிஃபிகேஷனுக்கான எவிடென்ஸு, அதேமாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து 2 சர்டிஃபிகேட் தரணும். நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்டு, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் புதுசாக ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதையுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும், 2 ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே படித்து பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.